நமக்கெல்லாம் நன்கு தெரிந்த கோபால்ஜியை முன்மாதிரியாக வைத்து அவரை போலவே தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, மீண்டும் அகண்ட பாரதம் அமைய வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கின்ற, வேருக்கு நீர் போல் வெளியிலே தெரியாமல் இந்த இந்து சமுதாயம் மீண்டும் பலமடைந்து செழிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் பல்வேறு பணிகளை தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டிருக்க, இத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் அச்சாணியாக இருக்கின்ற நம்முடைய பால கௌதம் அவர்களை சிறப்புரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய பெரியவர்களே, வந்தவங்க பெருவாரியாக தெரிஞ்சவங்க, அதனால் ஒவ்வொரு ஆளையும் நான் சொல்ல விரும்பல பேரை. உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் பெருமை. சில மனிதர்களுக்கு அவர்களை மிருகமாக சொல்லிக் கொள்வதில் பெருமை. அது குணத்தினாலேயா எதுனாலன்னு எனக்கு தெரியாது. இப்ப லேட்டஸ்டா ஒரு நாட்டுக்குள்ள இராணுவ தளபதி ஒரு மிருகத்தை போல அவரையும் அவர் நாட்டையும் நினைச்சு சொல்லியிருக்கார். நம்ம ஊர்ல எல்லாம் ஒரு பழமொழி உண்டு. கோயில் அப்படியே அந்த கோயிலுக்கு யானை அப்படியே ஆத்தங்கரில் குளிச்சுக்கிட்டு வருமா. அப்போ இந்த சைடில் இந்த போகக்கூடிய இந்த ஓடையில் ஒரு பன்னி அப்படியே காலை வச்சு தட்டிக்கிட்டு இருக்குமா. அந்த யானை அப்படியே பைபாஸ் பண்ணி போகுமா. உடனே அந்த யானையிட்ட கேட்டாங்களாம், ஏய் நீ இவ்வளவு பெரிய ஆள், உனக்கு இவ்வளவு பெரிய மரியாதை இருக்குது, போய் அந்த பன்னியை பார்த்து நீ பயந்து போறியே எதுக்குன்னு. அதுக்கு அந்த யானை சொல்லிச்சா, நான் குளிச்சு ஈஸ்வரனை பார்க்க போகிறேன், அதுக்கிட்ட நான் மல்ல கட்டினேன்னா அந்த சாக்கடையில் உள்ளது அம்பட்டும் இல்லையா என் மேலே இருக்கும், நான் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறேன்னு அது சொல்லிச்சான். இப்போ சமீபத்தில் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு ஆள் போனார் பாகிஸ்தான்லேருந்து. அது ஏதோ முனீர் 300 400 பேர் வைக்கிறான். ஏன்னா பேர் தீந்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், பெருக்கத்தினால நம்பர்களெல்லாம் வைக்க தொடங்குறான். 300 100 இப்போ முனீர் அப்படின்னு ஒருத்தருங்கிறது போயிருக்காரு. அவர் அங்கே போய் சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, நான் என்ன நீங்கள்லாம் சோழியை முடிச்சு விடலாம், ஆனால் நான் போகும்போது தனியாக போக மாட்டேன். அப்போ என்ன பண்ண போகிறேன், என்கிட்ட இருக்கிற குண்டை வச்சு பாதி உலகத்தையும் நான் என் கூட கூட்டு போயிடுவேன். சரி அதோட நிப்பாட்டுனா பரவாயில்ல. சரி ஏதோ ஒருத்தன் ஏதோ புலம்புறான் போல். ஏற்கனவே முன்னாடி பேசும்போது வெங்கடாதிரி அண்ணா வர சொன்னார், 36 வருஷமாக ஏதோ போதை இருக்குன்னு. கேட்குறவங்க டூப்ளிகேட் சரக்கு நம்ம விற்கிறோம்னு நினச்சிட போகிறேன். அப்புறம் கருணாநிதி அரசாங்கம் 10 லட்சம் ரூபா கொடுக்கும், ஏன்னா இப்போ கள்ளச்சாராயத்துக்கெல்லாம் 10 லட்சம் ரூபா. அப்போ இங்கேருந்து போன உடனே என்னென்னா அவர் அங்கேருந்து என்ன சொன்னார், இந்தியாவை பாரு, மெர்சிடிஸ் பென்ஸ் காரு, நீ ஞாபகம் வச்சுக்கோ, நான் எங்கள் ஊர் மனோ தங்கராஜ் திருடக்கூடிய மணல் லாரி மாதிரி பாகிஸ்தான் இடிச்சாச்சுன்னா யாருக்கு லாபம்னு நீ தெரிஞ்சுக்கோன்னு இங்கேருந்து அங்கே போய் பேசியிருக்கார். இப்போ பன்னி எது யானை எதுன்னு தெரிஞ்சு போச்சா? எவனாவது ஒருத்தன் நான் தாண்டா உலகத்திலே விளங்காத பய, நீ நல்லா இருக்க, என்னோட நீ மோதியாச்சுன்னா நீ நாசமாக போவேன்னு ஒரு பன்னி அறிவித்த வரலாறு உலகத்தில் உண்டுன்னா இங்கே தான். ஆனால் இவனுக்கு பன்னியை பிடிக்காதுன்னு வேற சொல்கிறான், ஏன் தெரியலை. அவனை பன்னின்னு சொல்லிட்டான், ஆனால் எனக்கு இவன் பன்னியை பிடிக்காதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் நானும் கொஞ்ச நாள் இந்த காமன்வெல்த்து அது இதுன்னெல்லாம் சுற்றின ஆள் தான், இந்த டெமோக்ரஸி. அப்போ இவன் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அமெரிக்காவில் போய் நான் பாதி ஆளை கூட்டு போடுவேன், எங்கிட்டையும் அந்த வெப்பன் இருக்கு அது இதுன்னு இருக்கு. இதுவரை டெமோக்ரஸியை பற்றியும் உலகத்தில் நான் எவ்வளவு கிராம் ஒரு யுரேனியம் வச்சுக்கணும், நான் எவ்வளவு புளூட்டோனியம் என்ரிச் பண்ணணும், என் ஊரில் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு உலக அமைதிக்காக பேசக்கூடிய அமெரிக்கா இதுவரை எந்த நடவடிக்கையும் அமீர் மீது எடுக்கவில்லை. ஏன்? முனீர் மீது எடுக்கவில்லை. ஏன்? அப்போ இந்த கேள்வி என்பது கேட்கப்பட வேண்டிய கேள்வி. என்னென்னா, உலகத்தில் இன்றைக்கி நம்ம வாமு முரளியனெல்லாம் நம்ம இன்றைக்கி கூப்பிட்டு நம்ம ஏன் கௌரவிக்கிறோம்னா, இவங்கள்லாம் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நம்ம நம்பி அண்ணாவும் அடிக்கடி சொல்லுவார். எனக்கு அந்த வார்த்தையில் பெரிய நம்பிக்கை கிடையாது, இவங்க சொல்கிறதுனால எனக்கு நம்பிக்கை.
எப்போ பார்த்தாலும் நரேட்டிவ் செட்டிங் வாங்க. என்னை பொறுத்தளவில் நரேட்டிவ் செட்டிங்னா என்ன அர்த்தம்னா, எவன் வலுவாக இருக்கானோ அவன் செட் பண்ணுறது நரேட்டிவ். புதுசாக ஒரு வேலை ஒன்றும் செட்டெல்லாம் பண்ண வேண்டாம். இப்போ எவனாவது ஒருத்த அமெரிக்காவை கேட்ட நடா ஓன் நாட்டில் இருந்து உக்காந்து தானடா உலகத்தில் முழுக்க வெடிகுண்டு போட போகிறேன்னு ஒரு பையன் சொன்னானே, அந்த பையனுக்கு மேலே நீ என்னடா நடவடிக்கை எடுத்தேன்னு இந்த ஐயா அதை நானும் ஒரு 78 இருக்கு. ஏதாவது ஒரு பையன் கேட்டான அந்த நாட்டில்? ஒரு பையன் கேட்கல. யார் இருந்தாலும் சீரியஸாகவே எடுக்கலை. ஏன்னா அவன் திடீர்னு அவன் வெடிகுண்டெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் இவர் என்ன பண்ணுவார், நேராக போய் சிவகாசியில் போய் 4 ராக்கெட் வாங்கி விட்டாலே உனக்கு போதும் விடாம்பார். அவருக்கு பக்கத்து அந்த தொகுதியில் தான் என்ன கண்டஸ்ட் பண்ணணும்னு நினச்சே போன எலெக்ஷனில். அவ்வளவுதான், அவன் ரேஞ்ச் அவ்வளவுதான். இது எதுக்கு நான் இந்த விஷயத்தை இன்னைக்கு சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே ஜெயராமன் அவர்கள் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார், சங்க காரியாலய குண்டுவெடிப்பு நடக்கும்போது எந்த சூழல் நிலவியதோ அதே சூழல் இன்றும் மாறாமல் இருக்கிறது. இன்னைக்கு என்ன தைரியத்தில் ஆசி முனீர் பேசுகிறான், நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். இதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை ஒன்று விட்டா அப்படி, அது என்ன அறிக்கை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இதை இந்தியாக்காரங்க அந்த சிந்து நதி பக்கத்தில் 10 அணை கட்டியாச்சுன்னா நான் இங்கேருந்து 10 மிசைலை அடித்து போடுவேன்னு. ஏன்டா உன் வீட்டில் உன் அடுக்கலையில் வர நம்ம ஆள் மிசைலால் சோறாக்கி தின்னுட்டு போனால் என்னடா பண்ண முடிஞ்சது உன்னால்? நீ என்னடா இங்கே பண்ண போகிற? உன்னால் என்ன முடியும்? நம்ம இதை எதோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், 2 மாறுபட்ட சூழல், ஆனால் மாறாத உலக சூழல். கொஞ்சம் குழப்பமாக இருக்குல்ல, கமலஹாசன் பேசுகிற மாதிரி இப்படியும் சொல்லணும் அப்படியும் சொல்லணும். இதே மாதிரியான ஒரு சூழல் என்பது நடந்தது. எப்போ நடந்ததுன்னா, 1946 இந்த பாரத நாடு பிரிவினை அடைய வேண்டும் என்பதற்காக துலுக்கன் நேரடி நடவடிக்கை அறிவித்தான். இந்த நேரடி நடவடிக்கை நினைச்ச உடனே இந்த நேரடி நடவடிக்கை மிகவும் மோசமாக நடந்த இடம்னு சொன்ன கல்கட்டாவில் அது நடக்கும்போது அதுக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்களை நம்ம பார்க்கணும். கல்கட்டாவில் அந்த நேரடி நடவடிக்கை நடப்பதற்கு முந்தைய ஒரு வாரத்துக்குள்ள கல்கட்டா சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு போலீஸ் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில ஆஃபீஸர்கள் எல்லாம் மாற்றப்பட்டார்கள். அவர்களுக்கு பதிலாக சில வெள்ளக்கார ஆஃபீஸர்களும் சில துலுக்கு ஆஃபீஸர்களும் நியமிக்கப்பட்டார்கள். நியமிக்கப்பட்டதுக்கப்புறம் இந்துக்கள் மீது வன்முறை கட்டவிழ்க்கப்பட்டது. எதிர்பார்த்தது என்னன்னா, 1946 இந்த வன்முறைக்கு பயந்து ஒட்டுமொத்த கல்கட்டாவும் துலுக்க பிரதேசமாக அறிவிக்கப்பட போகிறது இங்கே கூடிய மனப்பால் கட்டி அவர் ஆரம்பித்தார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய நேரு உட்பட காந்தி உட்பட காங்கிரஸ்காரர்கள் பயந்தார்கள். என்ன நடக்கும்னு தெரியாது. ஊர்ல எல்லாம் கொலை, கற்பழிப்பு, கொள்ளை, கோவில் இடிப்பு, இப்ப என்னெல்லாம் பங்களாதேஷ்ல நடக்குதோ நடந்தது. ஒரு ஆள் சாதாரண கறிக்கடை வச்சிருந்தாட்டு, அந்த அவருக்கு பேர் கோபால் பத்தான்னு பேர். கறிக்கடை வச்சுக்கிட்டு இருந்தவர் என்ன பண்ணாரு, அந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் நம்ம போய் மனு கொடுக்குறோம், இவர் சொன்ன மாதிரி தான் நம்ம நாச்சியார் கோவில் போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி தான் போலீஸ் ஸ்டேஷன்லாம் இருக்குது. அதுதானே சொன்னீங்க, நாச்சியார் கோவில் ஸ்டேஷன் தானே. அந்த ஸ்டேஷன் மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய அலிப்பூர் போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது, அங்கே இருக்கிற டாலிகஞ்ச் போலீஸ் ஸ்டேஷனும் அப்படித்தான் இருக்குது. அதனால என்ன பண்ணுவோம், போலீஸ்காரங்க நியாயமாக செய்ய வேண்டிய வேலையை நம்ம செய்வோம்னு இன்றைக்கி தான் இந்த நரேட்டிவ்னு செட் பண்ணக்கூடிய இவங்கள்லாம் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஏதாவது போராட்டம் எல்லாம் நடத்துனா அதுக்கு என்ன, இப்போ ஏதோ ஒன்று சொல்கிறீங்களே, இந்த ஒரே மாதிரியாக போராட்டம் நடத்துறதுக்கு என்னென்னா டக்குன்னு எனக்கு மறந்து போச்சு அந்த பேர், டூல் கிட். தெளிவாக சொல்லிட்டேங்க, டூல் கிட். முதல் டூல் கிட்டு போட்டது எங்கள் ஆள் தான். ஐயா எங்கள் ஆள் ஒரு டூல் கிட்டு போட்டான், ஒரு ஹிந்துவை வெட்டு நான்னா பதிலுக்கு 10 பேரை திரும்பி போடுன்னா. ஒரே நாள் கலவரம் நின்று போச்சு. ஒரே நாள் பேச்சுவார்த்தைக்கு வந்தது அரசாங்கம், ஆயுதத்தெல்லாம் நீ சரண்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி
ஹிந்துக்கள் கொல்லப்படும் போது அங்கே வந்து இந்த கோரிக்கையை காந்தி அவர்கள் வைக்கவில்லை. கோபால் பத்தா திரும்பி அடித்ததுக்கப்புறம் கோபால் பத்தாட்ட வந்து ஐயா ஆயுதத்தெல்லாம் நீ சரண்டர் பண்ணிடு. கோபால் பத்தா சொன்ன என்னை பாதுகாக்கிறதுக்கு இதுதான் இருக்குது, நீங்கள் வரமாட்டேங்க ஐயா, அன்னைக்கு அவன் அடிக்கும்போது நீங்கள் வந்தே ஏழான்னு திரும்பி கேட்டான். இன்னைக்கு கல்கட்டா பாரத நாட்டோடு இருக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த கோபால் பத்தா. நல்லா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த விஷயத்துக்கு ஆசி முனிருக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டால், எப்படி எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் முன்னாடி செட்டப்பு செய்யப்பட்டதோ, எப்படி முன்னாடி கவர்மெண்ட் அஃபீஷியல் எல்லாம் கரெக்டாக இவங்கெல்லாம் செட்டப் எல்லாம் பண்ணினாங்களோ, அதுக்கப்புறம் தான் துலுக்கம் கலவரத்தை ஆரம்பித்தான். இதே மாதிரி இப்போ இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. என்னடா அப்படின்னா, பால்கல்காமில் அடித்த உடனே நம்ம ஆளு திருப்பி இங்கேருந்து அங்கே போய் 4 குத்து குத்துனான். குத்தின உடனே அவன் அங்கேருந்து என்ன பண்ணா, காலையில் 4:30 மணிக்கு மேக்கப் பார்த்து பாங்கெல்லாம் ஓதிப்புட்டு நம்ம பிளைனெல்லாம் கொண்டு இந்தியாவில் வந்து அடிக்கலாம். எத்தனை மணிக்கு? காலைல 4:30 மணிக்கு மேலே. நம்ம ஆளு என்ன பண்ணான், கோபால் பத்தா ஆயிட்டான். நைட்டு 1 மணிக்கே போய் நீ அந்த ஃப்ளைட்டு எங்கடா ஏத்தறையோ அதை அவ்வளோத்தையும் நான் சொல்லிய முடிச்சுட்டேன் போ டூல்கிட்டு. ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட 75 வருஷத்துக்கு மேலே இந்த டூல்கிட்டில் எக்ஸ்பர்ட்டா செய்ய வேண்டாம்னு இருந்தோம். இன்னைக்கு பாருங்க, இந்த பிரச்சனை நடந்த உடனே என்ன பண்ணானுவ, இப்போ சொல்கிறான் பயங்கரவாதத்தை கட்டுப்படுத்துவதற்கு ரொம்ப அதிகமான நடவடிக்கை எடுத்த நாள் பாகிஸ்தானா. யார் சொல்லியிருக்காங்க? நம்ம வெள்ள வடிவேலு ட்ரம்ப்பு. உடனே என்னடான்னா IMFல இருக்கிற கடனெல்லாம் கொடுத்து இந்தியாவுக்கு எதிரானவர்களை எல்லாம் வலுப்படுத்துகிறார். பங்களாதேஷுக்கு ஒரு IMF, இது பாகிஸ்தானுக்கு பெயில் அவுட்டு. இது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியாவுக்கு மேலே 25, அதுக்கப்புறம் ஒரு 25, 50 தான். அதுக்கப்புறம் சைனாவுக்குள்ள டாரிஃபுக்கு 90 நாள் நிறுத்தி வைப்பு. இந்த மாதிரி இன்டைரக்ட் ப்ரெஷர் எல்லாம் கொடுத்தாச்சுன்னா, எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள போலீஸ்காரர்கள் அங்கே உள்ள கலெக்டர்கள் எல்லாம் மாற்றி கலவரம் செய்தவுடன் இந்துக்கள் கை காலில் வந்து விழுந்து விடுவார்கள், இந்த நாட்டையே துலுக்க நாடாக்கலாம்னு என்றைக்கு அன்னைக்கு நினைச்சான், அன்னைக்கு தன்மானம் உள்ள இந்துக்கள் கல்கட்டாவில் கோபால் பத்தா தலைமையில் அடிச்சு உடைச்சா, இன்னைக்கு நரேந்திர மோடிங்கிற தன்மான தலைவன் ஓட ஓட விரட்டிட்டாண்ட. ஏண்டா நீ அன்னைக்கு பண்ணின டூல்கிட்ட தாண்டா இன்னைக்கும் பண்ற. அன்னைக்கு ஒரு கோபால் பத்தானா இன்னைக்கு 1000 கோபால் பத்தா இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்காண்டா. ஏன்னா அந்த காலத்தில் இப்படித்தான் சொன்னான். அடல் பிகாரி வாஜ்பாய் நல்ல ஒரு, அத்வானி தான் பயங்கரவாதி. அப்புறம் அத்வானி பயங்கரவாதி இல்லை, அவர் நல்ல ஒரு, மோடி தான் பயங்கரவாதி. அப்புறம் சொன்னா மோடி நல்ல ஒரு, அமித்ஷா தான் பயங்கரவாதி. இப்போ சொல்கிறான் அமித்ஷா நல்லவர், யோகி தான் பயங்கரவாதி. நீ இப்படியே லிஸ்ட்டை போட்டுக்கிட்டே இருற, 100 வருஷத்துக்குள்ள பயங்கரவாதிக்குள்ள கேட்டகரியும் அந்த இன்டென்சிட்டியும் கூட தண்ட போகுது. இது தாண்டா இந்த நாடு. முதல்ல நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. அப்போ இவர் முதல்ல சொன்ன மாதிரி 47க்கு முன்னாடி ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த இந்துக்களை அடிபணிய வைக்கக்கூடிய அதே மெத்தடாலஜி தான் இன்றைக்கும் சர்வதேச அளவில் வேற ஒரு ரீதியில் இன்று நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எந்த வித்தியாசமும் கிடையாது. ஏதோ உலகத்தில் ஐநா வந்துருச்சு, நம்ம எல்லாம் டெமோக்ரஸி எல்லாரும் பேச தொடங்கிட்டோம், நம்மளாம் முன்னாடி வேட்டியை கட்டிக்கிட்டு இருந்தோம், இப்போ நம்மளாம் பேண்ட்டெல்லாம் போட்டுட்டோம். ஆனால் உலகத்தில் இருக்கிற துலுக்க மனநிலையும் வெள்ளைக்காரனுக்குள்ள மனநிலையும் அன்னையிலிருந்து இன்றைக்கி வேறு இப்படி தான் இருக்குது. அது மாறப்போகிறதில்லை. இதை முதல்ல ஹிந்து புரிந்து கொண்டாச்சுன்னா தான் அகண்ட ஹிந்துஸ்தானம் என்பது சாத்தியமாகும். இதில் டிப்ளமசி இதிலெல்லாம் எனக்கு கொஞ்சமும் நம்பிக்கை கிடையாதுங்க. நான் தெளிவாக நான் சொல்கிறேன். ரெண்டாவது இப்போ என்ன அப்படின்னா, இன்னொரு ஒரு புது டைப் ஆஃப் ஒரு பிரிவினைவாதம் வந்திருக்கு. இப்போ நம்ம ஊரில் அது கொஞ்சம் அதிகமாக இருக்கு. இதுவும் புதுசு இல்லை. இது என்ன பிரிவினைவாதம் அப்படின்னு சொன்னால், சிலவங்க அவங்க குணத்தையே எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுவாங்க.
தமிழக அரசுக்குன்னு அது ஒன்று சொல்லுவாங்க, இவர் உண்டு அவருக்கென்று ஒரு தனி குணம் உண்டு, திராவிடம் என்றொரு கூட்டம் உண்டு, அப்படி ஒரு இனம் கிடையாது. அதனால் இப்படி தான் சொல்லணும், திராவிடம் என்ற கூட்டம் உண்டு, அதுக்கு ஸ்டிக்கர் ஒட்டும் குணம் உண்டு இப்படின்னு ஒன்று அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரிஜினலாக எதுவுமே கிடையாது. ஏன்னா ஒரிஜினலாக இருக்கணும்னா மூளைன்னு ஒன்று வேணும். அப்படி மூளைன்னு ஒன்று இல்லாட்டாச்சுன்னா உண்மைன்னு ஒன்று வேணும். மூளையும் உண்மையும் இல்லாமல் இருந்தால் துணிவு என்று ஒன்று வேணும். இது மூணுமே இல்லாததுனால நம்ம அந்த ஒரிஜினாலிட்டியெல்லாம் அங்கே எதிர்பார்க்க முடியாது. இப்போ இவனுங்க ஒரு புது கிளப்பியிருக்கான் என்னென்னா, இப்போ இந்த திராவிடம், அதுக்கு நம்ம பதில் சொல்கிறதையும் கூட சீமான் நிறைய சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படி. அதனால் நம்ம வேலையில் பாதி வேலையை இப்போ சீமான் எடுத்துக்கிட்டா அப்படி. அதனால் நம்ம இப்போ ஈவேர 21ஆம் பக்கத்தெல்லாம் தேடி போக வேண்டாம், அவங்க அந்த வேலையை பார்த்துக்கிறாங்க, பரவாயில்ல. நம்மளும் ஒரு வேலையை அவுட் சோர்ஸ் பண்ண சந்தோஷம் நமக்கும். ஆனால் நம்ம இன்னொரு விஷயத்தை எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், தமிழுக்கென்று தனி அடையாளம் அப்படின்னு சொல்லி இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மையம்னு ஒன்று இருக்குது. இந்த அப்படியே அந்த தரமணி பக்கம் போனேன்னா அரசு செலவில் கட்டி போடப்பட்ட ஒரு தண்ட கட்டடத்தில் அது ஒன்று, மொத்தமும் தண்டம் தான், அதில் இன்னொரு தண்டத்தில் அது ஒரு தண்டம். அங்கே பாலகிருஷ்ணன் ஒருத்தர் ஒரு டைரக்டராக இருக்கார். சார், ஒரு ஆளுக்காக வாங்கினதுக்காக கூவலாம், தப்பு இல்லை. அளவுக்கு மேலே கூவுனா சிக்கலாகுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, இப்போ நம்ம நாட்டில் கூட இப்போ இதுதான் பிரச்சனை. சுப்ரீம் கோர்ட்டுக்கு கூட இப்போ நாட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் கூட பெரிய பிரச்சனை என்னென்னா, ரோட்டில் உள்ள நாய் பிடிக்கிற பிரச்சனை சுப்ரீம் கோர்ட்டுக்கு. ஏன்னா இவங்க எதுக்கெல்லாமோ உள்ள கேஸு காலங்காலமாக பெண்டிங்காக இருக்கும். நாய் கேஸுக்கு தான் நம்மால் நள்ளிரவில் கடையெல்லாம் திறந்தெல்லாம் தீர்ப்பெல்லாம் கொடுத்து எல்லாமோ பண்ணுறாங்க. அப்படி நம்ம சுப்ரீம் கோர்ட்டு பிஸியாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஊரில் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நம்ம பேர் என்ன, நம்ம இதில் பாலகிருஷ்ணன் ஒருத்தர் அதில் இப்போ தலைவராக இருக்கிறார். அவர் எப்படின்னா, இந்த வாங்கினதுக்கு மேலே இப்போ எதுக்கு அதை சொல்ல வரேன்னா, இந்த நாயை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நாய் என்ன பண்ணும், அந்த தெருவோடு அதுக்குள்ள டெரிட்டரியோடு முடிச்சுக்கும், அதுக்கு மேலே போகாது. அதுக்கு மேலே நமக்கு இவனு பிஸ்கட் போடுறவன் இருக்க மாட்டான்னு அதுக்கு தெரியும். வீட்டில் வளர்க்குற நாய் எப்படின்னா, அவங்க எப்படின்னா கையில் ஒரு இதை வச்சு கூட்டு போவாங்க, ஒரு கம்பு வச்சுருப்பாங்க. அந்த கம்பு இதுக்குன்னா இன்னொரு நாய் அடிக்க, இவங்கன்னா இவங்க வீட்டில் ஆகி போகக்கூடாது, ஆனால் அது இன்னொருத்தன் வீட்டு வாசல் ஆகி போகலாம். அதுக்கு தான் கையில் கூட்டு போகிறது அந்த நாயை கூட. அவன் பார்க்குறான், காலையில் நிறைய பேர் அப்படித்தான் வாக்கிங் போயிட்டுருக்காங்க. சரி, இந்த மாதிரி நம்ம பிடிச்சிக்கிட்டு போகக்கூடிய இந்த நாய் எல்லாம் பற்றி பார்க்குறோம். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இந்த நாய்கள்லாம் அவர்களுக்குள்ள வரம்பை மீற தொடங்கின காரணத்தினால தான் இப்போ டாக் மெனாஸே வந்திருக்கு. அப்போ என்ன அர்த்தம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, வீட்டில் வளர்க்குற நாய் ரோலுக்கு மேலே பார்க்கப்படாது, ரோட்டில் இருக்கிற நாய் ரோலுக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு ரோல் இருக்கு. இப்படி ஒரு ரோல் இருக்குங்கிறது நமக்கு தெரியும், ஆனால் அந்த நாய்க்கு தெரியுமா நீங்கள் திருப்பி கேட்கலாம். அந்த மாதிரி நான் பாலகிருஷ்ணன் அவர்களை சொல்லவில்லை, ஆனால் அவர் ரோலுக்கு மேலே கொஞ்சம் அதிகம் கூவிக்கிட்டு இருக்கார். இடையில என்னடான்னா ஒரு திடீர்னு அவருக்கு ஒரு அவசரம், ஏதோ ஸ்டாலின் காலையில் இந்த வாட்ஸ்அப்பெல்லாம் பார்ப்பவர் போல் இருக்குது, அதில் இவரையும் அவர் கண்ணில் படணும் இல்லை, அதுக்கு திடீர்னு இவருக்கு தமிழ் ஆர்வம் அப்படியே பொங்கி வந்துச்சு. தவ்வைனா யார், மகாலட்சுமியின் அக்காவான மூதேவியை, இது மோசம் என்று எவன் சொன்னது அப்படின்னு இவர் அப்படியே பொங்கி எழுந்தார். எதுக்கு இப்படி பொங்கி எழுந்தார்னா, உடனே இருக்கிறவன் அம்புட்டு பேர் இதெல்லாம் சொன்னது ஹிந்து தான் சொன்னா, இதெல்லாம் பாப்பான் தான் சொன்னா அப்படின்னு 10 பேர் கீழே கமெண்டை போடணும். அந்த கமெண்டை அப்படி பார்த்துக்கிட்டு இவருக்கு ஒரு சந்தோஷம். இதே சந்தோஷத்தை, ஐயா இவ்வளோ பேர் திட்டிருக்காங்க பார்த்தீங்களா அப்படின்னு ஸ்டாலின்கிட்ட போய் காட்டியாச்சுன்னா, அவர் அதுக்கு ஏதாவது அவர் தரமாட்டார், அந்த குடும்பத்துக்கே கொடுக்குற வழக்கம் கிடையாது, வேறு யாரையாவது கையை காட்டுவார் அப்படின்னு ஒரு ஆசையில் போட்டார். போட்ட உடனே என்ன ஒன்றா, நம்ம பெருமாள் கீழே ஒரு சொன்னான், அதை சொன்னவன் வள்ளுவன்டான்னா. ஏன்னா வள்ளுவன் தான் தவ்வை மூதேவின்னு சொல்லி உனக்கு அது அகன்று உனக்கு லட்சுமி அருள் வேணும்னு திருக்குறள் எழுதுனது திருவள்ளுவர். இப்போ நான் வள்ளுவரை எப்படி திட்டுறது? வள்ளுவனை நான் பாப்பான்னு திட்ட முடியுமா? இல்லை வள்ளுவனை நாம் ஆரிய அடிவரடின்னு திட்ட முடியுமா?
நான் எதுவும் திட்ட முடியாது. அப்போ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் என்ற ஒன்றுக்கு ஒரு தனி ஐடென்டிட்டி கொடுப்பது. இந்த ஐடென்டிட்டி கொடுத்து இதுக்கும் தேசியத்துக்கும் தொடர்பில்லை என்று இதை மாற்றுவது. இந்த ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தியாச்சுன்னா பிரிவினைவாதத்தை நிரந்தரமாக வைத்து சமுதாயத்தை பிரித்தாளக்கூடிய இது, அதுக்கப்புறம் பின்னாடி இது எப்படி போகுங்கிறது நமக்கு தெரியும். அப்போ நான் எதுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன் இவன் சுய புத்தி இல்லைன்னு சொல்ல காரணம் என்னென்னா, இங்கே நம்ம ஒய்எஸ் கண்ணஞ்சி அவங்க வந்திருக்காங்க. பல புஸ்தகங்கள் தொடர்ந்து எழுதிக்கிட்டு வர்றார். அவருக்குள்ள நிகழ்ச்சிகள் இப்போ நம்ம ஸ்ரீ டிவிலையும் ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ அவர் நிசாம், ஹைதராபாத்தில் நடந்த நிசாம் ரசாக்கர்கள் வன்முறையை பற்றிய புஸ்தகம் எழுதி கொண்டு வருகிறார். விரைவில் அண்ணன் நீங்கள் தான் அதை வெளியிடணும், சரியா? நீங்கள் தான் வெளியிடணும். டேட்டை கொடுத்துருங்க. இன்றைக்கே கொடுத்துட்டாங்க, நாங்கள் இங்கேயே கூட அனௌன்ஸ் பண்ணிடுறோம். ஒரு நல்ல விஷயம், சீக்கிரம் அது வரணும். அந்த புஸ்தகத்தில் அவர் பல குறிப்புகள் எழுதும்போது ஒரு இடத்துல நிசாம் எதனால் நிசாமுக்கு மக்கள் மேல் வெறுப்பு வந்தது அப்படின்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயத்தை எழுதுகிறாரு. அங்கே இருந்த நிசாம்கள் ஆந்திராவில் உள்ள தெலுங்கு மொழியை அழிக்க தொடங்கினார்கள். தெலுங்குக்கு பதிலாக துலுக்க மொழியை அங்கே புகுத்தினார்கள். அப்போ அதுக்கு அவர்கள் என்னென்ன செய்தார்கள் அந்த புஸ்தகத்தில் பார்த்துங்க. நான் இப்போ சொல்ல மாட்டேன், அந்த புஸ்தகத்தை நீங்கள் எல்லாம் வாங்கணும். அப்போ மொழியை வைத்து அந்த மொழியை பற்றி அந்த மக்களுக்கு ஒரு சிறுமை உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வேலையை ஹைதராபாத்தில் அன்றைக்கி துலுக்கம் பண்ண தாண்டா நீ இன்றைக்கி இங்கே பண்ணுற, அதில் கூட நீ ஒரிஜினல் இல்லை. தொடர்ந்து இந்த விஷயங்கள் இன்றைக்கி இவங்க பண்ணக்கூடிய இந்த மொழியை வைத்து புது அடையாளம் மொழிக்கு கற்பிப்பது. கால்டுவல்னு ஒரு பாதிரி வந்தான். அந்த கால்டுவலுங்கக்கூடிய பாதிரி வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் ஏதோ திராவிடங்கக்கூடிய வார்த்தையை ஏதோ கால்டுவல் தான் கண்டுபிடிச்சி போட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு தற்கொலை மாநாடு ஒன்று நடந்துச்சு. இந்த கோயம்புத்தூரில் கருணாநிதி இருக்கும்போது உலகத்தமிழ் மாநாடுன்னு. முதல்ல இது திராவிடியன் குரூப் ஆஃப் லாங்குவேஜஸ்னு முதல்ல இதை கிளாசிஃபை பண்ணதே எல்லிஸ், கால்டுவெல் கிடையாது. கால்டுவெல் அதுக்கு ஒரு ரேசியல் கன்னோட்டேஷனை கொடுத்தாங்கிறது தான் உண்மை. காரணம் இருக்குது ரெண்டு பேருக்கும். எல்லிஸ் இங்கே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர், ஒரு இண்டாலஜிஸ்ட். கால்டுவெல் என்பவன் மதம் மாற்ற வந்த பாதிரி. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இதுதான். ஒரு மொழி என்பது ஒரு இண்டாலஜிஸ்ட் கையில் போகும்போது அந்த மொழியின் தன்மையை குறித்த ஆய்வு இருந்தது. அதே மொழி ஒரு பாதிரியின் கையில் சிக்கும்போது அது ஒரு இன பிரிவினைவாத கொள்கைக்கு அடித்தளமானது. இதுதான் வித்தியாசம். இந்த விஷயத்தை முதல்ல செய்தது யார் அப்படின்னு சொன்னால் கால்டுவெலுங்கக்கூடிய பாதிரி. அதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் இதை பற்றி நிறைய சொல்ல வேண்டிய அவசியம். அது போட்ட வித்தில் முளைச்ச சொத்தில் முளைச்ச, அதுக்கப்புறம் அப்படி நான் சொல்லலை, ரைமிங்கில் தப்பாக போயிடும். அதனால் நான் அதில் நிப்பாட்டிக்கிறேன். அது இன்றைக்கி இந்த அளவில் நின்றுருக்கு. இது இன்றைக்கி நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை. நேற்றுக்கு என்ன நான் ஸ்ரீனிவாசன்கிட்ட ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஒரு விஷயம் நாம் செய்திருக்க வேண்டும், நாம் செய்ய தவறினோம். நமக்கெல்லாம் தெரியும் அண்மையில் முருக மாநாடு நடந்ததுன்னு. முருக மாநாடு வரும்போது ஒரு 52 கண்டிஷன். மாநாட்டுக்கு வருபவர்கள் 250 மில்லி தண்ணி தான் குடிக்க வேண்டும். அது மட்டும்தானே இல்லைன்னு நினைக்கிறேன் அந்த கண்டிஷனில், அப்படி தானே? வேறு எல்லாம் இருந்துச்சு. 250 மில்லி தண்ணி குடித்தவர்கள் கழிவறைக்கு போகும்போது 235 மில்லிக்கு மேல் போகக்கூடாது. இதை மட்டும்தான் போடலைங்க நம்ம டிஜிபி. அவர் அந்த அளவு எல்லாத்தையும் அளந்து பார்த்து கண்டிஷன்லாம் போட்டார். பாவம், மாநாடு நல்லபடியாக நடந்துருச்சு. நடந்து முடிஞ்ச உடனே துலுக்க அங்கே ஒரு மாநாடு நடத்துகிறான் அதே வென்யூவில். அண்ணன் சொல்லித்தான் எனக்கு அந்த விஷயம் தெரியும், நேற்றுக்கு அண்ணன் சொல்லித்தான் தெரியும். அந்த மாநாடு போடுவதற்கு அந்த இடத்தின் உரிமையாளரிடமிருந்து அனுமதி கூட வாங்கவில்லை. நல்லா தெரிஞ்சுங்க, அனுமதி வாங்கலை. அனுமதி வாங்கலைங்கிறது ஒரு பக்கம். அவர் புகார் கொடுக்குறார், என் இடத்துக்குள்ளே அவங்க கொடியை நட்டுறாங்கன்னு.
கண்ணியம் மிகு காயிதே மில்லத்தின் காவல்துறை என்ன சொல்லிச்சுன்னா, உடனே பிரச்சனை பண்ணாதீங்க, அவங்க நிலத்தையே ஆக்கிரமிக்க போகிறாங்க, மாநாடு நடத்திட்டு போகத்தானே போகிறாங்க. யோசிச்சு பாருங்க, முருக மாநாட்டுக்கு சொன்னதுன்னு இதற்கு சொன்னதுன்னு. போராட்டம் நடத்த வேண்டும் என்று நமது அண்ணா ஆசைப்பட்டார். ஏதோ காரணத்தினால் அது நடத்தப்படவில்லை. ஆனால் இந்த இரட்டை நிலைப்பாடு, ஒரு மாநாட்டுக்கு எல்லாமே சரியாக இருந்ததுக்கப்புறம் வேற ஒரு விஷயத்தை அளக்கிறத தவிர அம்புட்டு கண்டிஷன். இங்க அடிப்படையாக அந்த இடத்துக்கு தேவையான என்ஓசி கூட வாங்க வேண்டாம் என்றது இன்னொரு பக்கத்து நியாயம். இதுவும் இந்த நாட்டில் புதுசு இல்லை. முதல்ல இங்கே நம்ம வீரத்துறவி அவர்களுக்குள்ள படத்தை வச்சிருக்கோம். வீரத்துறவி படத்தை வைக்கும்போது நமக்கெல்லாம் ஞாபகம் வர வேண்டியது என்னென்னா, விநாயகர் சதுர்த்தி. இந்த விநாயகர் சதுர்த்தி திலகர் பெருமானால் முதல்ல உருவாக்கப்பட்டதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வரலாறையும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா பிரிவினைக்கு இன்றைக்கி ஏன் மாறலைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வெள்ளைக்காரன் கடுமையான சட்டமெல்லாம் போட்டான், இவ்வளோ பேருக்கு மேலே கூடப்படாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு. அப்போ துலுக்கனுக்கு கூடுறதுக்கு வசதி இருக்குது, அவனுக்கு கூடுறதுக்கு இதை வெள்ளிக்கிழமைன்னு ஒரு இடத்துல கூடிடுறான். வெவ்வேறு விஷயங்கள் இருக்குது. ஹிந்துக்கு சேர்றதுக்குன்னு என்ன இருக்குது? ஒரே ஒரு இடம் இருக்குது. இப்போ தான் ஆம்புலன்ஸ் வந்து அதுக்கும் வழி இல்லை. முன்னாடி 4 பேர் வேணும், இப்போ அதுவும் இல்லை. இப்போ ஐஸ் பெட்டியில் வச்சு கொண்டு போகிறாங்க, மிஷினில் போட்டு ஒரு அமுக்கமிக்கிறாங்க. அவன் ஆவின் பால் கவரில் நமக்கு 50 நிமிஷத்தில் சாம்பிளை கொடுத்துட்றான், இதுதான் சாம்பிள்னு. இப்போ அதுக்கும் ஆள் வேண்டாம். அப்போத்தான் திலகர் பெருமான் வந்து விநாயகர் சதுர்த்தியை வைத்து தேசியத்தை வளர்ப்பதற்கு விநாயகர் சதுர்த்தி ஊர்வலத்தை முதலாவதாக கொண்டு வருகிறார். இந்த ஏற்பாடு இங்கு இல்லாமல் போன காரணத்தினால் 100 ஆண்டுகளுக்கு பின் வீரத்துறவி அவர்கள் இதற்கு புத்துயிர் கூட்டுகிறார். அப்போ வீரத்துறவி அவர்கள் இதை கொண்டு வருவதற்கு காரணத்தை நீங்கள் திலகர் பெருமான் கொண்டு வந்த காலத்தில் என்று சூழல் எப்படி இருந்தது, அப்போ அதே சூழல் இன்னைக்கு இருந்ததுனால தானே இவர் அதை செய்திருக்கணும். அப்போ அந்த சூழல் என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஹிந்துக்களை ஒருங்கிணைத்து போராடுவதற்கு, ஹிந்துக்களுக்கு ஒரு தகவலை சொல்லுவதற்கு கூட ஹிந்துக்கு ஒரு நாதி இல்லடா, அதற்கு இதை ஏற்படுத்த வேண்டும் என்று இது விநாயகர் சதுர்த்தி ஏற்பாடாகியது. ஆனால் ஒரு விஷயத்தை வரலாற்றில் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, திலகர் பெருமான் ஆரம்பித்த விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி வர இந்த நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் இயக்கங்கிறது எப்படி இருந்துச்சுன்னா, அப்படி வீட்டில் ஒரு 4 பேர் அப்படி உட்காருவாங்க சுற்றி. வி ரெக்வஸ்ட் ஹிஸ் எக்ஸலன்சி ஆர் ஹிஸ் மெஜஸ்டி த க்ரௌன். என்ன, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி போகக்கூடிய ரோட்டில் 2 போஸ்ட் இருக்குது, 3வது போஸ்ட்டை வைக்கணும், வச்சாச்சுன்னா எங்கள் ஆளுகளுக்கும் கண்ணு தெரியும். இதுதான் காங்கிரஸ் அந்த காலத்தில் செய்துக்கிட்டு இருந்த வேலை. சுதந்திரம் காங்கிரஸ் சிந்தனையிலேயே கிடையாது. வீதியில் விநாயகர் சதுர்த்தியை வைத்து எப்படி ஒரு ஹிந்து ஒற்றுமை வந்ததோ, அதுக்கப்புறம் தான் பூர்ண ஸ்வராஜ் எங்கக்கூடிய ஒரு தேச விடுதலைக்கான அழைப்பு என்பதே வந்தது. அதனால் விடுதலையை வாங்கி கொடுத்தது தாத்தா, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, 1 விட்ட சித்தப்பா, 4 விட்ட பெரியப்பா இல்லை, விநாயகர் தாண்டா. விநாயகர் விடுதலையை வாங்கி தந்தார். அன்னைக்கு அந்த விநாயகர் சதுர்த்தியில் இந்துக்கள் வீதியில் வராமல் இருந்தாச்சுன்னா இந்த பூர்ண ஸ்வராஜ்ங்கக்கூடிய அறிக்கையை விடக்கூடிய தைரியம் இந்த நாட்டில் எவனுக்கும் வந்திருக்காது. சரி, அப்போ முதல்ல அவர் தான் பண்ணினாரா அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, அப்படியே நீங்கள் தெற்கு பக்கம் வந்தே அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் நமக்கு தெரியும், கட்டபொம்மனை தான் போட்டாங்க, தூக்கு போட்டாங்க, இவரை தூக்கு போட்டாங்க, வரலாற்றில் தெரியும். எப்படி கட்டபொம்மனுக்குள்ள வரலாற்றில் அதுக்கு ஏன் பின்னாடி உள்ள விஷயங்கள், எப்படி கட்டபொம்மன் உருவானாருங்கிறத பார்த்தாச்சுன்னு சொன்னால், அங்கே யார் அந்த கட்டபொம்மனெல்லாம் எப்படி அவங்க எப்படி விடுதலைக்கு தயார் செய்தார்கள்னு பார்த்தா, கட்டபொம்மன், அதே மாதிரி சிவகாசி பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடார்கள், சிலவ மறவர் சமுதாயத்தைச் சேர்ந்த பாளையக்காரர்கள், அதே வேற ஒருத்தர், அவர் பேர் மறந்து போச்சு, ஒரு பிள்ளை அவர் பேர், இவங்க எல்லாம் சேர்ந்து வசதியானவர்கள்லாம் ஒரு சங்கம் அமைக்கிறார்கள். எதுக்குன்னு தெரியுமா?
இந்த திருச்செந்தூர் கோயிலுக்கு பக்கத்தில் மேற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோபுரத்தை நிறுவுவதற்கான ஒரு சங்கத்தை அமைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் நடந்த சுதந்திர போராட்ட போர் 250 வருஷத்துக்கு முன்னாடியும் இணைத்ததுன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு ஹிந்து கோயில் தான். இன்னைக்கு அதே சூழலிலிருந்து தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்காக மீண்டும் முருகன் அருளால் மதுரையில் ஒரு போர் நடந்திருக்கிறது. ஆனால் நம்ம படிக்கணும், வரலாற்றில் படிக்க வேண்டிய விஷயம். அந்த பழைய போர்களெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அது ஒரு சின்ன லிமிட்டெட் லெவலில் இருந்தது. அது அந்த பாளையத்தோடு முடிஞ்சு போச்சு. இல்லை அதை பார்த்து இன்னும் வேறு இடத்துக்கு அது பரவலை, இது பெருசாக நடக்கலை. அது நடக்காத காரணத்தினால் அந்த போரின் ஹிந்துத்தன்மை என்பது மழுங்கடிக்கப்பட்டது, வரலாறு புனைந்து பொய் சொல்லப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அது நடந்து விடக்கூடாது என்பதற்காக ஹிந்து முன்னணி பேரியக்கத்திலிருந்து அன்றைக்கி அறிவித்தது என்னென்னா, ஒவ்வொரு கந்த சஷ்டி தோறும் ஒவ்வொரு கோயில்களிலும் நாம் கந்த சஷ்டி பாராயணம் செய்ய வேண்டும். இது தொடர்ச்சியாக இது நடந்தால் பாளையக்காரர்கள் செய்த தவறை நாம் செய்யாமல் இருப்போம். அந்த போருக்கு அறைகூவல் விடுத்த மண்ணிலிருந்து நமக்கு நிகி சீனிவாசன் வந்திருக்கார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, அன்னைக்குள்ளதுக்கும் இன்னைக்குள்ளதுக்கும் தொடர்புடையதாக நாம் பார்க்கறது சமாளிப்பு அரசியல்னு சொல்லலாம், ஜால்ரா அரசியல்னு சொல்லலாம், மழுப்பு அரசியல்னு சொல்லலாம். இதையெல்லாம் அன்று தேசியம் என்று நாம் யாரெல்லாம் நம்பினோமோ அவர்களெல்லாம் செய்தார்கள். வந்தே மாதரம் பாட மாட்டேன், வேண்டாம். பசுபதை வேண்டாம். சரி, சிவபவானி பாட மாட்டேன், எங்கள் அல்லாவுக்காகாது, சரி வேண்டாம். அதுக்கடுத்தது இந்த நாட்டை தாய் என்று நான் வணங்கணும், 786 நோ, வேண்டாம். ஃபோனில் அடித்து கேட்டாங்க 786, அங்கேருந்து வேண்டாம்னு வந்துருச்சு உத்தரவு, சொல்லி முடிஞ்சு. இந்த மாதிரியான சமரசங்கள் இந்த தேசத்துக்கு போராடிய நேர்மையானவர்களையும் அயோக்கியர்களாக பொய்யர்களாக மாற்றியது. 1946 இந்த நாட்டில் ஒரு தேர்தல் நடந்தது. அந்த தேர்தலில் காங்கிரஸ் கொடுத்த வாக்குறுதி என்ன? இந்த பாரத நாட்டை நாங்கள் பிரிக்க மாட்டோம், இது அகண்ட ஹிந்து ராஷ்டிரமாகத்தான் தேர்தல் வாக்குறுதி. ஜின்னாவின் வாக்குறுதி இல்லை, தனி பாகிஸ்தான். தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சி காங்கிரஸ். 1947 வெற்றி பெற்ற காங்கிரஸ் கட்சி சொன்ன அகண்ட ஹிந்து ராஷ்டிரம் வந்ததா, பாரத நாடு பிரிஞ்சுதான்னா பாரத நாடு பிரிஞ்சுது. சமரச அரசியலில் எவ்வளவு பலமான நபராக இருந்தாலும் அவன் சிக்கியாச்சுன்னா சின்ன பின்னம் ஆயிடுவான். இதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது. அந்த நேரத்தில் இங்கே மெட்ராஸ் பிரசிடென்சியில் ஒரு நடந்த தேர்தலில் 28 சீட்டு துலுக்கனுக்காக ஒதுக்கப்பட்டது. அதாவது அப்போ இரட்டை வாக்குரிமை, துலுக்கனுக்கு 2 ஓட்டு, நமக்கெல்லாம் 1 ஓட்டு. அதில் 28 சீட்டிலையும் இந்த நாடு தனிநாடாக வேண்டும்னு சொன்ன முஸ்லீம் லீக் ஜெயிக்கிறது. எங்கே ஜெயிக்குது? பாளையங்கோட்டையில் ஜெயிக்குது, கரூரில் ஜெயிக்குது, தமிழ்நாட்டில் ஜெயிக்குது. 28 சீட்டில் இங்கே என்ன துலுக்க மெஜாரிட்டியா? இல்லைன்னு இவன் தான் பாகிஸ்தானுக்கு சேர போகிறானா? கண்டிப்பாக சேர போகிறதில்ல. 28 சீட்டிலையும் சொல்லுவாங்க நம்ம ஊரில் இந்த என்ன ஜவா கொரிலா என்ன சொல்லுதுன்னா, இந்திய சுதந்திர போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு. ஏண்டா 1946 நாடு பிரிஞ்சு போகணும்னு பாகிஸ்தானுக்கு போராடினவன் நீ இந்தியாவுக்கு போராடலை. இதான் இந்த நாட்டோட வரலாறு. அப்போ இந்த அளவு 100% முஸ்லீம் லீகுக்கு எங்கேயுமே வெற்றி கிடையாது, இந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் தான். என் வருத்தம் என்ன அப்படின்னா, இந்த நாட்டின் விடுதலைக்கு காரணமான விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் மறக்கப்பட்டது, வந்தே மாதரம் பாடல் கிழிக்கப்பட்டது. இது எல்லாத்தையும் மாதிரி சமீபத்தில் ஒரு தேசிய கட்சியின் சார்பாக
அந்த காயிதே மில்லத் நினைவிடத்திற்கு சென்று அஞ்சலி நடத்திய ஒரு துயர சம்பவம் நடந்தது. இனிமேல் அது நடக்காமல் பார்த்துக்கொள்ளணும்னு நான் அண்ணன்ட்டு எனக்குள்ள வேண்டுதலை நான் வைக்கிறேன். அன்னைக்கு நீங்கள் பண்ணுன அந்த குட்டி குட்டி காம்ப்ரமைஸ் தான் கடைசியில் இங்கே வந்து இரட்டை வாக்குரிமையை ஒத்துக்கிட்டியே, செப்பரேட் ரிசர்வேஷன் ஒத்துக்கிட்டியே. இதெல்லாம் ஒத்துக்கிட்டதுக்குள்ள விளைவுதான் நாடு கடைசியில் நீங்கள் ஜெயித்தும் இந்த நாடு இல்லை. இப்போ பாருங்க, சத்தீஸ்கட்டில் மதமாற்ற போயிருக்காளாம், அரெஸ்ட் பண்ணிவிட்டாங்க. அந்த ஊரில் மதமாற்ற தடை சட்டம் இருக்கு. இந்த அளவு ஒரு அரசு அதற்காக நாங்கள் உங்களை வெளியில் விட்டுடுறோம்னு சொல்லி ஒரு ஓட்டுக்காக இந்த அளவு இறங்கி போவது என்பது எனக்கு ப்ரீ பார்ட்டிஷன் டேஸில் நடந்த தவறு மீண்டும் நடந்துவிடக்கூடாது என்ற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறது. ஏன்னா அன்னைக்கு எல்லாரும் நம்பினார்கள், இன்றைக்கி நாங்கள்லாம் நம்புகிறோம். இந்த தவறு நடந்துவிடக்கூடாது. மதம் மாறிய பட்டியலினத்தவருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்பது தெரியும். அம்பேத்கர் சட்டமே அப்படித்தான் சொல்லியிருக்கு. ஆனால் இடையில் தேசிய கட்சியின் தலைவர் அவர்கள் கேரள பயணமெல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்தவுடனே கன்சிடர் பண்ணுறதுக்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. சட்டத்தை மீறுவதற்கு கமிட்டி போடுறது ஓட்டுக்காக எங்கக்கூடியது ஏற்புடையதல்ல. இதை நம்ம சொல்லணும். ஏன் சொல்லலாம்னா, இவங்கள்ட்ட சொல்லாமல் நம்ம யார்கிட்ட சொல்ல முடியும்? வேற எல்லாவனும் துரோகியா, வேற எல்லாவனும் எதிரி. உங்களை ஒரு ஆளத்தையும் நாங்கள் நம்புகிறோம், நீங்களும் எங்களை கையை விட்டுறாதீங்க. இப்போ தமிழ்நாட்டில் என்னென்னா, இப்போ இந்த 8ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் தலித்து கிறிஸ்தவர்களுக்கான ஏதோ கருப்பு தினம்னு ஒன்று அறிவிச்சிருக்கான். உள்ள பாதிரிப்பாயில் ஒரு 8-10 பேர் சேர்ந்து என்னடான்னா, அந்த நாள் தான் கான்ஸ்டிடியூஷனலி இப்போ எத்தனாம் தேதியோ, இப்போ நான் இடையில போன வாரத்தில் ஏதோ ஒரு நாள் ஆகஸ்ட் 10 என்ன காரணம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், அன்றுதான் மதம் மாறியவர்களுக்கான தலித்து சலுகை என்பது தடுத்து நிறுத்தப்பட்ட நாள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மதம் மாறியவர்களுக்கான திதை நான் எதிர்க்கிறேன், அது கருப்பு நாள்னா அன்னைக்கு தான் ஏன் டாக்டர் அம்பேத்கர் சட்டம் நடைமுறைக்கு வந்துருச்சு. அப்போ நீ எல்லாம் டாக்டர் அம்பேத்கர் சட்டத்தை எதிர்த்த கருப்பு தினம்னு அறிவிச்சிருக்காண்டு ஏன் இதுவரை யாரும் அதை பற்றி பேசவில்லை? பேசியிருக்கணுமா வேண்டாமா? அன்னைக்கு தானே டாக்டர் அம்பேத்கருக்குள்ள சட்டம் வந்து அந்த ரிசர்வேஷனில் பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷனுங்கக்கூடிய அர்த்தத்தில் வந்தது. அன்றைக்கி நடக்கல இல்லை. அப்போ சட்ட மறுப்பு இயக்கத்தை நடத்துபவர்கள் யார்? டாக்டர் அம்பேத்கர் அவர்களை இப்பொழுது இழிவுபடுத்தியவர் யார்? நியாயமான ஒரு விஷயத்தை எங்கள் RBVS மணியஞ்சி அவர்கள் பேசினார் என்பதற்காக கைது செய்தீர்களே. இப்போ நான் கேட்குற கேள்வி இதுதாங்க. டாக்டர் அம்பேத்கர் சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் கருப்பு தினம்னு ஒருத்தன் இப்போ அறிவிச்சிருக்கானே, இவன் மேலே இதுவரை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது? அப்போ அந்த நியாயம் இங்கே அப்ளை ஆகணும்ல, அங்கே அது அப்ளை ஆகும்னா, அப்போ ஜாதியின் பெயரால் பிரிவினைவாதம் என்பது இன்னைக்கு இல்லை, அது அன்னைக்கும் நடந்திருக்கிறது. அன்னைக்கு இரட்டை வாக்குரிமை திட்டம், இந்த பட்டியலின சமுதாயம் இந்துக்கள் இல்லை என்பதற்கான ஒரு முயற்சி நடந்தது. அப்பொழுதும் இந்துக்கள் போராடி தடுத்தார்கள். இன்றும் இந்துக்கள் அதை போராடி தடுத்து கொண்டு வருகிறார்கள். அதனால சிச்சுவேஷனில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஒரே ஒரு மாற்றம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு நமக்கு ஆதாரமாக எதுவும் இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு நரேந்திர மோடி அரசு என்ற ஒரு அரசு நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. நான் இன்னும் நம்பிக்கிட்டு இருக்கேன். நம்பிக்கை அவர்கள் காப்பாற்றுவார்கள்னு நான் நினைக்கிறேன். அதனால இந்த பிரிவினை என்பது இன்று நம்மால் ஒடுக்க முடியும் என்ற நம்பிக்கை நமக்கு வருகிறது. அதுக்கு சில காரணங்கள் அடிப்படையாக, முதல் விஷயம், உலகத்தில் துலுக்கம் ஒரு விஷயத்தை இன்னொருத்தன்றிருந்து பிடுங்கிட்டான்னா அவன்கிட்ட இதை மீட்ட வரலாறுங்கிறது ரொம்ப சொற்பம்.
370 என்பது நீக்கப்பட்டு மீட்கப்பட்டது என்பது வரலாறு, முதல் வரலாறு. இது நமக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விஷயம். ரெண்டாவது விஷயம் நாம் பார்க்கக்கூடியது, இந்த நாடு சத்திரம். எந்த நாட்டிலேருந்து எவன் வேணாலும் வருவான், எவன் வேணாலும் போவான். அது இல்லை. சிஏஏ சட்ட திருத்தம் என்று ஒன்று கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டுக்காரன் தாண்டா இந்த நாளை ஆள முடியுங்கக்கூடிய ஒரு மாற்றத்திற்கான அடிப்படை அமைக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு ரெண்டாவது நம்பிக்கை. இந்த ரெண்டு நம்பிக்கை அடுத்தது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்தியாவுடன் வந்துவிடும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துகிறது. அடுத்தது இழந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பும் மீண்டும் பாரதத்திற்குள் வந்து வரும் என்ற நம்பிக்கையை நமக்கு ஏற்படுத்துகிறது. அதற்கு முன்னாடி சில 1-2 விஷயங்களை சொல்லிக்கிட்டு நான் முடிச்சிடுறேன். நாம் செய்த சில தவறுகளை செய்யக்கூடாது என்பதற்காக நான் இதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஆரம்பத்தில் ஜின்னா, கடைசி வரை ஜின்னா குல்லா போட்டுக்கிட்டு ஒன்றும் தொழலை. நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் ஒரு அடிப்படைவாதத்துலக்கும் ஒன்றும் கிடையாது. தேசியம் பேசியவர். ஆனால் என்ன நடந்ததுன்னா, அன்னைக்குள்ள காங்கிரஸ் தலைவர்கள் பிரிவினைவாதம் பேசக்கூடிய, அடிப்படைவாதம் பேசக்கூடிய துலுக்கண்ட தான் போய் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. இந்த மாடரேட் முஸ்லீம் எல்லாம் அவங்க கண்டுக்க மாட்டாங்க. அப்போ ஜின்னாவுக்கு மனசில் தோணிச்சு, அப்போ நான் லீடர் ஆகணும்னா என்ன பண்ணணும்னு. நான் மாடரேட்டாக இருக்கக்கூடாது, நான் அடிப்படைவாதியாக மாறணும். அப்படி தான் ஜின்னா என்பவர் உருவானார். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் ஜின்னா இஸ் எ கிரியேஷன் ஆஃப் சீடோ செக்குலரிசம். இன்றைக்கும் நம்ம நாட்டில் இந்த மாதிரியான சில விஷயங்கள் நடந்து வருகிறது. இதை தொடர்ந்து ஸ்ரீ டிவி இதை எதிர்த்து போராடி வருகிறது. சமீபத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அதிராமப்பட்டினத்தில் ஒரு எம்கேஎன் ட்ரஸ்ட்டுங்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டை அடிப்படைவாதிகள் கையில் எடுக்க முயற்சி பண்ணாங்க. நம்ம அந்த விஷயத்தை பிரேக் பண்ணுறோம். இன்று முஸ்லீம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பலர் இன்று அந்த அடிப்படைவாதத்துக்கு எதிராக போர் கொடுக்க முன்வந்திருக்கிறார்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும். அதனால் நீங்கள் எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இவனை எதிர்த்து போராடுவதற்கு நாம் உதவி செய்தால், அங்கே இருக்கிற அயோக்கியனை எதிர்த்து போராடுவதற்கு வருவதற்கும் இன்று முஸ்லீம்கள் தயாராக இருக்கிறார்கள். அது இங்கே இருக்கக்கூடிய திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய நல்பந்து மசூதியானாலும் சரி. ஏன்னா இதை பற்றி ஒரு நியூஸ் பண்ணான். திருவல்லிக்கேணி இன்ஸ்பெக்டருக்கு பல வேலைகளுக்கு இடையில் ஃபோன் பண்ணி, நம்ம பிரியாவுக்கு ஃபோன் பண்ணி, அந்த வீடியோவை நீங்கள் எடுத்துடணும், அதை எடுக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு திருப்பி நம்ம கேள்வி கேட்டதுக்கப்புறம் இதுவரை ஃபோனை காணலை. அப்போ இங்கே இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் தான் இன்றைய இந்த பயங்கரவாதத்தை வளர்த்து கொண்டு வருகிறார்கள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பயங்கரவாதத்தை நாம் இந்துக்கள் எதிர்த்தால், முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நியாயமான மனசு உள்ளவர்களும் மீண்டும் நமக்கு கூட வருவார்கள். இது இந்த 2 சம்பவத்தில் நம்ம பார்த்த விஷயம். அதனால் கோபால்ஜி அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், அந்த சமுதாயத்தில் நல்லவனே இல்லையான்னு கேட்காத, நீ வலுவாக இருந்தேன்னா நல்லவன்லாம் உன் பக்கம் வருவாம்பர். நான் வலுவாக இல்லாமல் இருந்தாச்சுன்னா, நான் எவ்வளவுதான் நல்லவனாக இருந்தாலும் என் பக்கம் ஒரு நாய் கூட வராது. இந்த அடிப்படையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். இது புதிய விஷயம் இல்லை. எப்படி அன்னைக்கு ஜின்னாவுக்கு வளர்த்தி விட்டோமோ, இன்று அந்த மாதிரி நம்ம எஸ்டிபிஐ, பிஎஃப்ஐ இதெல்லாம் நம்ம தான் வளர்த்தி விடுறோம். துலுக்க சமுதாயம் ஒன்றும் வளர்த்துறது இல்லை. ஹிந்து தெளிவாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற நியாயமானவன் நியாயம் பேசுவான். இதையும் இன்று நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அப்போ இந்த இடத்துல அரசாங்கமும் சமுதாயத்துக்குள்ள ஒரு ரோலுங்கிறது முக்கியமாகுது. ஏற்கனவே இவர் பேசின போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, முருக மாநாடு பிரச்சனை, நான் வரிசையாக பட்டியலிட்ட இந்த இவ்வளவு விஷயத்தையும் பார்த்தாச்சுன்னா, இது அனைத்திலும் இன்றைய தமிழக அரசு என்பது இந்துக்களை இன அழிப்பு செய்ய வேண்டும் என்ற ஒத்தை இலக்குடன் செயல்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் 2026 ஆகஸ்ட் 14க்கு முன்னாடி
பொது தேர்தல் வந்துவிடும். அந்த பொது தேர்தலில் நம்ம முடிவு பண்ணணும். இப்போ எஸ்ஐஆருக்கு எதிராக அங்கங்கே பிரச்சனை. இந்த பள்ளிக்கூடத்துக்கு காலாங்காத்தால் ஒழுங்காக ஒரு பையன் போயாச்சுன்னா அவனுக்கு 50 வயசுக்கு அப்புறம் பள்ளிக்கூடம் காலேஜில் நம்ம பிஹேவ் பண்ண மாதிரி திருப்பி வெளியில் பிஹேவ் பண்ணோங்கிற எண்ணம் வராது. இது இயல்பு தானே. இங்கேருந்து வெளிநாட்டுக்கெல்லாம் ஒரு பையனை அனுப்பிச்சாங்க படிக்கிறதுக்கு. அங்கே போய் பையன் பொறுக்கிட்டு சுற்றினானோ என்னவோ தெரியலை, ஒழுங்காக படிக்கலை போல இருக்கு. அப்போ பள்ளிக்கூடத்தில் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எல்லாம் காட்டலை. இப்போ அதெல்லாம் அது இங்கே வந்து போட்டு காட்டிக்கிட்டு இருக்கு. அது உங்களுக்கு யாருன்னு அந்த பையனை தெரியும் இல்லையா? பிரஸ்காரங்களெல்லாம் உள்ளே வச்சு ஒரு பெரிய பவர் பாயிண்ட்டை போட்டு எம்புட்டு ஓட்டு எங்கே திருடி இருக்கு பாருங்கன்னு. அவருக்கு பேர் என்ன, ராகுல் வின்சின்னு பேர். இதுதான் சொல்கிறது, இப்போ காலாகாலத்தில் ஏதாவது ஒழுங்காக பண்ணி தொலையணும். இதனால் வந்த வினையெல்லாம் பாருங்கள். சரி போட்டு ஓட்டெல்லாம் திருடி போட்டான், ஓட்டெல்லாம் திருடி போட்டான், ஓட்டையெல்லாம் திருடி போட்டான்னு சொல்லிகிட்டு இருக்கா. அப்படி சொல்லிவிட்டு அந்த பவர் பாயிண்ட் எல்லாம் காணிச்சு போட்டு இந்த தொகுதியில் பார் 1,00,000 ஓட்டை காணலை அப்படி. அதுக்கு அந்த அளவு ஒரு 4 இதில் ஒரே அட்ரஸில் இம்புட்டு 1000 ஓட்டு போச்சுன்னு சொல்லி முடித்த உடனே அவன் சொல்கிறான், அந்த வீட்டுக்காரன், ஆமாம்மா நான் தான் இந்த இடத்த வாடகை கொடுத்தேன், நான் பங்களாதேஷ்காரன் பாகிஸ்தான்காரன் எல்லாமே நான் தான் வாக்காளர் பட்டியலில் சேர்த்தேன். அப்படி நீ யாரியா? நான் தான் 2 எலெக்ஷன்லேயும் காங்கிரஸுக்காக வேண்டி வேலை செய்துக்கிட்டு இருக்கேன். இந்த சொந்த காசில் சூனியம் வைக்கிறதுங்கிறது இதுதான். இப்போ கேள்வி என்ன வருதுன்னா, அப்போ அந்த 1,00,000 ஓட்டை சேர்த்துருக்கேன் இல்லை உள்ள, அதில் பங்களாதேஷை சேர்த்துருக்கான், பாகிஸ்தான் ஓட்டை சேர்த்துருக்கேன்னா இவர் இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் எதுக்கு காட்டினார்? இந்த பங்களாதேஷ் பாகிஸ்தான்காரனுக்கெல்லாம் ஓட்டு கொடுங்கிறதுக்காக அப்போ காட்டின நீ. அதுக்கப்புறம் இன்னொன்று, அந்த ஊர்லெல்லாம் காணலை பாரு ஓட்டை. அப்புறம் அந்த ஆள் சொல்கிறான், நானே இல்லையா, எனக்கே அந்த ஊரில் ஓட்டு இல்லையாங்கிறான் அவன். இப்போ டெய்லி என்னடான்னா பேப்பரில் எதெல்லாம் இந்த ஆள் வந்து அந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனில் அங்கங்கே ஒட்டி வச்சு காட்டினாரோ அது அம்புட்டும் தப்பு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் அவங்க கட்சிக்காரனே சொல்லிக்கிட்டப்போ ஒரு மந்திரி வேற ராஜினாமா பண்ணிட்டார். என்னடான்னா இந்த 1,00,000 ஓட்டையும் சேர்த்ததே நம்ம தானே ஏன்னா. இப்போ மந்திரி வீட்டுக்கு போட்டார், சோலி முடிஞ்சது. எதுக்கு இது? அப்போ இதை வந்து நம்ம இன்னித்த நியூஸ் இன்னித்த பாலிடிக்ஸ்னு பார்க்குறோம். ஆனால் இது இன்றைய அரசியல் விஷயம் அல்ல. இந்த நாடு பிரியும் போது எந்தெந்த பகுதியெல்லாம் பாகிஸ்தானுக்கு போகணும், எந்த பகுதியெல்லாம் இந்தியாவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு எடுக்கும்போது எந்த பகுதியில் ஹிந்துக்கள் பெரும்பான்மை, துலுக்கம் பெரும்பான்மைன்னு பெங்கால் ப்ராவின்ஸில் எடுத்தாங்க. அப்போ அஸ்ஸாமை ஒட்டி ஒரு மாவட்டம் வரும், அந்த மாவட்டத்துக்கு பேர் சிலகட்னு பேர். அங்கே கணக்கெடுக்க எடுக்கும்போது எப்படின்னா, நம்ம ஆள் ஒத்துழையாமை இயக்கம்லாம் அறிவிச்சிருந்த காலம், நம்ம ஆள் வந்து சென்சஸ் ஆஃபீஸ்கிட்டையும் ஒத்துழைக்கலை. ரிப்போர்ட்டில் பார்த்தாச்சுன்னா அந்த ஊரில் வந்து என்னடான்னா துலுக்கம் பெரும்பான்மை, ஹிந்துக்கள் சிறுபான்மை. ரிப்போர்ட்டில் நிதர்சனம் என்னென்னா ஹிந்துக்கள் பெரும்பான்மை, துலுக்கம் சிறுபான்மை. அந்த மாவட்டம் யார் கையில் போச்சு தெரியுமா? பங்களாதேஷுக்கு போயிருக்கு. இன்றைக்கி அந்த நாடு, அந்த மாவட்டம் நம்மள்கிட்ட இல்லை, ஹிந்து பெரும்பான்மை மாவட்டம். ஆனால் ஒரு ஓட்டர் லிஸ்ட் ரிவிஷன் மாதிரி ஒரு ரிவிஷனில் நம்மளை விட்டு போச்சு. நம்ம இன்னைக்கு கண்ணோட்டத்தில் இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஏண்டா 1,00,000 ஓட்டு இன்றைக்கி வந்திருக்கு மாதேவபுரா கான்ஸ்டிடியூன்சியில், பங்களாதேஷி சேர்ந்துருக்கான், பாகிஸ்தானி சேர்ந்துருக்கான். நாளைக்கு ஓட்டு காணாமல் போய் இன்னொருத்தன் தாண்டா எம்எல்ஏ எம்பி ஆக போகிறான். நீ 47க்கு முன்னாடி பண்ணின அதே தப்பை இன்றைக்கி பண்ணி தொலையாதடா. அதை இன்றைக்கி நம்ம எலெக்ஷன் கமிஷன் சொல்லிகிட்டு இருக்கு. அப்போ அதே தப்பை பண்ணு என்பதற்காக ஒரு பக்கம் ராகுல் காந்தின்னு ஒரு ஆள் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்படி சிலகிட்ட இன்னைக்கு நம்ம எழுந்தோம். அப்போ அங்கே உள்ள இந்துக்கள் இன்று அனாதையாக்கப்பட்டார்கள். நாளைக்கு நம்ம தொகுதியிலே இந்த போலி வாக்குகள் எல்லாம் வந்தால் நாளைக்கு உமா ஆனந்தஞ்சியை நம்ம கவுன்சிலராக பார்க்க மாட்டோம், வேறு என்னத்தையாவது ஒன்றை முக்காடோடு பார்க்க வேண்டிய தலையெழுத்து நமக்கு வரும். ஆனால் நம்ம வேணால் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். மாறலை. ஜெயராமன் சொன்ன மாதிரி 47க்கு இதுக்கிடையில் மாறலை. 47க்கு முன்னாடி எங்களுக்கு இந்த நாட்டை நாங்கள் யாரை நம்பி சென்றோமோ அந்த பெரிய தலைவர்கள் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றாமல் துரோகம் செய்தார்கள். இந்த துரோகம் இனிமே எங்களுக்கு வந்துவிடக்கூடாது.
நாங்கள் உங்களை நம்புகிறோம். என்ன நீங்கள் 2 விஷயம் செய்திருக்கிறீர்கள். 370 நீக்கினீங்க, சிஏஏ கொண்டு வந்திருக்கீங்க, காலையில் சண்டைக்கு போகிறதுக்கு முன்னாடியே அங்கே சோழியை முடிச்சுட்டீங்க, பாதுகாப்பை இன்று உறுதிப்படுத்தி இருக்கிற அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இப்போ இதையெல்லாம் எதிர்த்து ஒரு கட்சி இருக்குது அப்படின்னா 2026 நீங்கள் அவன் ஆட்சியில் விட்டாச்சுன்னா 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயோ இல்லை 31 அசம்பிளி எலெக்ஷன்லேயோ நமக்கு ஓட்டு இருக்குமா இல்லையான்னு தெரியாது, அவனுக்கு ஓட்டு இருக்கும். நாளைக்கு என் எம்எல்ஏ, என் கவுன்சிலரை, என் எம்பியை நான் தேர்ந்தெடுப்பேனான்னு எனக்கு தெரியாது. இது 2026 நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு பிக்கெஸ்ட் சேலஞ்ச். இதில் இந்த துரோகிகளுக்கு ஓட்டு கொடுத்தோம்னா நம்ம சொந்த காசில் நமக்கு நம்ம சூனியம் வைத்துக்கொள்வதற்கு சமமாகும். தயவு செய்து இதை புரிஞ்சுக்குங்க. இந்த ஆயுதம் என்பது நமக்கு இருக்குது. நான் இவ்வளவு நேரம் வரலாறு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு வந்தேன். தயவுசெய்து நான் சொல்லக்கூடிய டேட்டாலாம் சரியாக இருக்கான்னு கூகுளில் போய் பார்த்துருங்க. ஏன்னா தமிழ்நாடு அரசே வித்தியாசமான டேட்டாலாம் கொடுத்துக்கிட்டு இருக்கு. நான் அதனால் நீங்களும் என்ன மாதிரி முதல்வராக இருந்து நானும் தப்பு சொல்ல, ஏன்னா இந்த மன்னன் எவழி மக்கள் அவழிங்கிறாங்க. அதனால் இங்கே இருக்கக்கூடிய மன்னன் உண்மையே பேசியதில்லை. அதனால் நானும் தமிழகத்தின் பிரஜை, நானும் அப்படி இருப்பேன்னு தயவுசெய்து யாரும் நினச்சிடாதீங்க. தயவுசெய்து சரி பாருங்கள். ரெண்டாவது, இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் தொடர்ந்து வீரத்துறவி அவர்கள் நமக்கு சொன்ன விஷயந்தான் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்ரேலை வச்சு அவர் சொல்லுவார், 2000 ஆண்டுகளுக்கு மேலே ஒரு சமுதாயம் தாய்நாடு இல்லாமல் இருந்தது. ஆனால் அது தனக்குள்ள தனித்தன்மையை மறக்காமல் மீண்டும் மீண்டும் நான் எனது தாய்நாட்டுக்கு சென்று சேருவேன், என் தாய்நாட்டில் நான் மீண்டும் என்னோட சப்பாத் எனக்குள்ள புனித நிகழ்வுகளை எல்லாம் நடத்துவேன்னு ஒரு ட்ரீமை மோர் தேன் 2000 இயர்ஸாக நர்ச்சர் பண்ணிச்சு அந்த சமுதாயம். இன்னைக்கு இந்த நாடு பிரிஞ்சிருக்கலாம். 2000 வருஷத்துக்கு மேலே இதே மனசை வைத்துக்கொண்டு இதே பிரார்த்தனையுடன் ஒரு இஸ்ரேல் என்ற நாடு மீண்டும் உருவானால், நமக்கு இஸ்ரேலுக்கு ஜியூஷ் மாதிரி நமக்கு நாடு இல்லாமல் இல்லை. இப்போ இந்த பாரத நாடு நமக்கு ஒன்று இருக்குது. எந்த அடிப்படையும் இல்லாத ஒருத்தனால் மீண்டும் தன் தாய்நாடை புனரமைக்க முடியும்னா, ஒரு நாடை வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஹிந்து நம்மால் ஏண்டா முடியாதுன்னு கேட்பார். அதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்ந்து நடத்தி வருகிறோம். நமக்கு ஒரு ஆசை இருந்தது, ராமர் கோயிலையும் அகண்ட இந்துஸ்தானத்தையும் வீரத்துறவி பார்க்கணும்னு நம்ம பார்க்கறதுக்கு நம்ம வேலை செய்வோம். வணக்கம். भारत माता की